அதாவது 2 பேருக்குமே ஆப்போசிட்டான ஐடியாஸ். எப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாரி புக்கு அந்த இதெல்லாம். எங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப கல்யாணம் ஆகும்போது எனக்கு 24 வயசு. கல்யாணம் ஆகி வரும்போது நான் டிகிரி முடிச்சு வந்த உடனே எனக்கு கல்யாணம். ஆனா, இவங்களுக்கு இந்த இடதுசாரி சிந்தனை, புக்கு இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் எங்கள பொறுத்தளவுல எல்லாருமே ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு அப்படி தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக இவங்க புதுமை பித்தன் கதைகள், அங்கே எதுவும் மீட்டிங் போனாங்கன்னா அப்படிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. நான் கல்யாணம் ஆகி நானும் ஒரே பொண்ணு எங்கள் வீட்டில், அவங்களும் மூத்த பையன். அப்புறம் அப்படி இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முழு நேரம் இது ஆனதுக்கப்புறம் எங்களாலேயும் இப்போ புக் ஃபேருக்கெலாம் நான்லாம் போவேன். முன்னாடிலாம் புக் ஃபேருக்கெல்லாம் போவேன். சென்னை புக் ஃபேர் நிறைய தடவை போயிருக்கேன். அப்புறம் ஒரு தடவை புக்கு ஸ்டால் வந்து எரிஞ்சிருச்சுல, அப்புறம் அதுக்கப்புறமே புக் ஸ்டால் போடுறதில்ல அங்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் முழு நேர பதிப்பாளராகவும் எழுத்தாளராகவும் மாறிட்டாங்க. நாங்களும் அப்புறம் குழந்தைங்க அது இதுன்னு இப்படியே போயிடுச்சுது. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிடுவோம். ஆனால் அவங்க ஒரு நாளும் அதை தடுத்ததில்லை. என்னுடைய நம்பிக்கை எனக்கு, உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் என் மகன் கூட இருக்கிற மாதிரி அவங்க இருந்ததில்லை. அது தெரியுது எனக்கு. பட் ஆனால் அது எனக்கு ரியலைஸ் ஆனது வந்து என் மகன் வந்ததுக்கு அப்புறம் தான். அதாவது பெண்களை பற்றி அவங்க வந்து ரொம்ப உயர்வாக பேசுவாங்க. பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க எல்லா இடத்துலையுமே. எல்லாரையுமே அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க 2.5 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா இழந்துட்டாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே யாரை பார்த்தாலும் அம்மா தான். அந்த அம்மாங்கிற வார்த்தையை தவிர்த்து அவங்க எதுவுமே பேசி நாங்கள் பார்த்ததில்ல. அது ஒரு வேளை அம்மாவை இழந்ததுனால அந்த 2.5 வயசுக்கு அப்புறம் தாய் முகமே தெரியாமல் வளர்ந்தவங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்குமே பெண்களை பொறுத்தளவில் நல்ல மரியாதை என்றைக்குமே கொடுப்பாங்க. இப்போ என்னை பொறுத்தளவில் சில பேர்லாம் கல்யாணம் ஆகி போனால் அங்கே போகாத, இங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அந்த மாதிரி எதுவுமே என்றைக்குமே எங்களை கட்டுப்படுத்தினதே கிடையாது. உன் இஷ்டம், உனக்கு தெரியும், அதுபடி நீ செஞ்சுக்கோ அப்படிங்கிற முழு சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எங்கள் சகோதரர்கள் வீட்டிலேயே நிறைய பேர் வீட்டில் தம்பிலாம் நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்கவங்க தான். இன்றைக்கி வரைக்கும் தம்பி ஒய்ஃபுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு இந்த 46 வருஷத்தில் என்றைக்குமே வந்ததில்லை. எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. அது வகையில் ரொம்ப அந்த ஒரு வகையில் லக்கி தான். அதே மாதிரி அவங்க எழுத்து ஒரு மாதிரியும் ரியல் லைஃப்பில் இன்னொரு மாதிரியும் இருக்கிற ஒரு பர்சனும் கிடையாது. இப்போ ஃபெமினிசம் பற்றி எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா நிஜமாகவே வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு லேடிஸ்க்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பேஷனேட்டாக பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிளாக அவங்க இருந்திருக்காங்க எப்போவுமே. ஸோ இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் பேஷனோடு எல்லாம் பண்ணுறாங்க. பட் எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி மணி பேபேக் இருக்கும், இல்லை பொசிஷன், பவர், ஏதோ ஒரு பேபேக் இருக்கும். ஸோ அதை வச்சு பேஷனேட்டாக இருக்குன்றது ஒரு வேறு மாதிரி டாப். பட் எந்தவித பேபேக், டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லாமலே ஒரு விதத்தில் பேஷனேட்டாக இருக்குதுன்றது தான் ட்ரூ பேஷன் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இதில் அது இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதே மாதிரி எதுவுமே யதார்த்தமாக இருப்பாங்க. அதாவது சூதுவாது தெரியாது. முதல் விஷயம் அதை சொல்லணும். சூதுவாது தெரியாது கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர மாதிரி ஏமாற்றினோம், இதை ஏமாற்றணும், அந்த வேலையெல்லாம் கிடையாது. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவ்வளோதான். அது வந்து அவங்களுக்கு பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான் வச்சுக்கோங்களேன். பொதுவாக எழுத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாபியாக இருக்கும், இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அப்பாவை பொறுத்தவரை எப்போவுமே என்னுடைய சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான், எப்போவுமே எழுத்து, படிப்பு. அப்பா அப்படின்னா எங்களால் அதை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அவங்க எப்போவுமே அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பிரின்சிபல்ஸை என்றைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டு கொடுத்ததில்லை. அவங்க ஒரு டைம் எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு காலேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு கவிதை காம்படிஷனுக்கு ஜட்ஜாக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா ஏற்பாடும் நாங்கள் நல்லா பண்ணிடுவோங்க ஐயா, நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம், நீங்கள் வந்து அதை அனௌன்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்னோடதாக இல்லாத பட்சத்தில் எனக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸோ ஒரு மரியாதையோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அப்பா, அவங்க எந்த இடத்துலையும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அவர் எப்படின்னா, ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை அப்லோட் பண்ணணும். அன்றைக்கி நான் கோயம்புத்தூரில் அவரை சந்திக்கிறேன். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் எப்படி இருக்கிறாருங்கிறதுக்காக. அப்லோட் பண்ணணும். என்கிட்ட லேப்டாப் இருக்குது, நெட்டு இல்லை. நெட்டு வந்து என்கிட்ட இந்த மொபைல் நெட்டு தான் இருக்குது. அவர் ரூமில் வந்து நெட் இருக்குது, அவருக்கு டெக்னாலஜி தெரியல. அவர் எப்படி அப்லோட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் அதை செய்யவே மாட்டோம். அப்போ ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துக்கிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரோம், டவுன் பஸ்ஸு. வந்து இறங்கி குறிப்பாக ஒரு இந்த ஜெராக்ஸ் சென்ட்ரு, டைப்பிங் சென்டருக்கு போகிறாரு. அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை டைப் படிக்க சொல்லி அவங்ககிட்டயே இவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறாரு. ஏங்க இப்படி இவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு கேட்டால், இல்லை
அதை நேற்று பார்த்த கருத்துக்கு இன்றைக்கி அவர் ஒரு மறுப்பு எழுதி அதெல்லாம் தொகுத்து கையால் எழுதி, முதல்ல நம்ம கையால் எழுதவே மாட்டோம். இந்த தலைமுறை நானே எழுதுறதில்ல, 25 வருஷம் ஆச்சு நான் கையாலலாம் எழுதி, எல்லாம் நான் டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் தான் எழுதுகிறேன். கையால் எழுதி எடுத்துகிட்டு போய் நம்ம சொந்த வீட்டு பத்திரத்தை கூட இந்த மாதிரி எழுதி எடுத்துகிட்டு போய் ஒரு ஜெராக்ஸ் சென்டரில் கொடுத்து ஜெராக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு கூட வர மாட்டோம். மெனக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த அளவுக்கு ஒரு கமிட்டடாக ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறாரு. அவர் மிகச்சிறந்த ஒரு இசை கலைஞர், நிறைய இசைப்பாடல்கள் எழுதியிருக்கிறார். இசைவு ஆய்வறிஞர் சுந்தரேசனார் என்று சொல்லப்படக்கூடியவர், அவரோடு இணைந்து பல நாட்கள் அவர் பயணம் செய்திருக்கின்றார். இசையில மிகுந்த ஈடுபாடு உடையவர், இசைப்பாடலை எழுதியிருக்கிறார். அவர் புதிய விற்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இடதுசாரியம் மார்க்சியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதற்கு எதிராக செயல்படும் எல்லா குழுவினரையும் கடுமையாக விமர்சனம் செய்கிற மரபை தன்னுடைய எழுத்துக்களினூடே அவர் கொண்டு வந்தவர். அதில் அம்பேத்கரியம், அதே போல திராவிட கருத்துநிலை, குறிப்பாக பெரியார் கருத்துநிலை, அவைகளெல்லாம் இன்றைய சமகாலத்தில் இந்த மார்க்சிய கருத்துநிலை சார்ந்தவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதில் பெரியாரை நாம் எப்படி அறிந்து கொண்டாட வேண்டும், அம்பேத்கரை நாம் எப்படி அறிந்து கொண்டாட வேண்டும் என்ற புரிதல் உடையவர். இந்த புரிதலை அவர் பிரமிழ் வழியாக, புதுமைப்பித்தன் வழியாக அவர் புரிந்து கொண்டு அது சார்ந்த செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துகிற ஒரு எழுத்து போராளியாகவே அல்லது சமூக ஊடக போராளியாகவே அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்நாளின் வழிநடத்திய தத்துவம் என்று ஒற்றைப்படையிலே சொல்வது காத்திரமானதாக இருக்காது. ஆனால் அதற்கான தொடக்க புள்ளி என்கிற பொழுது பெரியாரியம் என்று சொல்வதில்லை எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏனென்றால் பெரியார் தான் எனக்கு அம்பேத்கரை அறிமுகப்படுத்தியவர், பெரியார் தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையை அறிமுகப்படுத்தியவர். எனவே இந்த மண்ணிலிருந்து அவற்றை நோக்கிய நகர்வை எங்களை போன்றவர்களுக்கு ஆற்றுப்படுத்திய இடத்திலும் பெரியார் தான் இருக்கிறார். பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் என்று வருகின்ற பொழுது ஒன்றின் போதாமையை இன்னொன்றால் ஈடுகட்ட வேண்டும் என்கிற நிலைப்பாடை நான் எடுக்கின்றேன். பெரியாரியத்தின் போதாமை, மார்க்சியத்தின் போதாமை, அம்பேத்கரியத்தின் போதாமை என்று அவற்றை நாம் விளங்கி கொண்டால்தான் அதனை கடந்து போக முடியும். இன்றைய பின்னை நவீனத்துவ ஊழியில் ஒரு பெருங்கதையாடல் மட்டுமே நம்மை வழிநடத்தும் என்று சொல்வது காத்திரமான பார்வை ஆகாது. ஆக புதிய சிந்தனை பள்ளிகளோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மார்க்சியன், அடிப்படையில் மார்க்சியன் தான் நான், ஒரு மார்க்சியன் தன் புதிய சிந்தனை வெளிகளோடு உரையாடல் நிகழ்த்துகிறது என்கிற பொழுது பின்னை நவீனத்துவத்துடனான உரையாடலை தொடர வேண்டியவனாக நான் இருக்கின்றேன். இதனுடைய செய்திகளை எனக்கு முன்னால் சிறப்பாக பேசியவர்கள் என்று சொன்னால் சிவத்தம்பி அவர்களும் முத்துமோகனும் என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்லுவார், முத்துமோகன் என்று சொல்லுவார், என்ன சொல்வார், ஒரு மார்க்சியன் பின்னை நவீனத்துவத்துக்குள் புகுந்து அதனுடைய படைக்கடங்களை கைப்பற்றி கொண்டு அதன் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்வார். நான் அப்படி அந்த படைமுகத்தினுடைய கருவிகளை கைப்பற்றி பின்னை நவீனத்துவத்தையும் கிழிப்பேன். புதிய விற்பன் என்னும் ஆளுமையை ஒற்றை பரிமாணத்தில் நாம் அளவிட முடியாது. அவர் பன்முக ஆளுமைக்கு சொந்தக்காரர். அவர் மிகச்சிறந்த ஆய்வாளர், கவிஞர், பத்திரிகை ஆசிரியர், இசைக்கலைஞர், இயக்கவாதி என பல்வேறு பரிமாணங்கள் அவருக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 2 விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 2, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 2, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 3, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 4, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 5, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 6, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 7, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 8, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 9, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 10, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 11, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 12, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 13, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 14, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 15, அவர் ஒரு மார்க்சிய கருத்தியலை முன்வைத்தவர். 16, அவர் ஒரு மார்க்சிய கரு
இவ்வளவு செறிவான ஒரு ஆளுமையை அவர் பெறுவதற்கு கச்சா பொருளாக இருந்தவை பல்வேறு அமைப்புகள். என் பள்ளி பருவத்திலேயே அரசியல், கலை, இலக்கிய தொடர்புகள் அமைந்துவிட்டன. நான் பள்ளியில் பயில்கின்ற பொழுது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அந்த சூழலில் நான் பள்ளியில் பயில்கின்ற பொழுது என்னுடைய ஈடுபாடுகள் எப்படி இருந்தன என்று சொன்னால், மூவாவினுடைய நூல்கள், நடிகவேள் கலைவாணருடைய நடிப்பு, எம்ஜிஆருடைய ரசனை, இப்படித்தான் என்னுடைய பள்ளி வாழ்க்கை இருந்தது. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒரு பார்ப்பனர். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நான் ஈடுபட்டதன் காரணமாக அவர் என் தந்தையாரிடம் அதனை வேறு விதமாக தொடர்ந்து ஒழுங்கீனமாக உங்கள் பையன் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று ஒரு மெமோ அனுப்பி சந்திக்க வைத்தார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, நம்ம பையன் எந்த சாதிக்காரனோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் பாருங்க, அவனை கண்டித்து வைங்கன்னு சொல்கிறார். அப்பொழுதுதான் அந்த பார்ப்பனியத்தினுடைய தாக்கம் எப்படி என்பது எனக்கு அப்பொழுதிருந்தே தொடங்கிவிட்டது. என் தந்தையாரை பொறுத்தவரை ஒரு சற்சூத்திரராகத்தான் அவர் இருந்தார். அப்போது அவர் சார்பாகத்தான் என்னிடம் அவர் பேசுகிற நிலை என்று இருந்தது. இப்படி இருந்தே ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு நிலை என்பது அந்த பள்ளிப்பருவ வாழ்க்கையிலேயே எனக்கு தொடங்கிவிட்டது. தனித்தமிழ் இயக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு இயக்கம். 1970களில் உலகத்தமிழ் கழகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் புதியவர்ப்பன் அவர்கள் மிக தீவிரமாக அதிலே செயல்பட்டு கொண்டிருந்த காலம். உங்களுக்கு தெரியும், அவருடைய பெயர் சண்முக சுந்தர நேதாஜி என்பதுதான் அவருடைய இயற்பெயர். ஆனால் தனித்தமிழ் இயக்கத்தில் அவர் ஈடுபாடு காட்டியவுடன் தன்னுடைய பெயர் அடையாளம் தமிழிலே இருக்க வேண்டும் என்பதற்காக புதியவர்ப்பன் என்ற பெயரை அவர் சூட்டி கொண்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பாவாணர் அவர்களோடும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களோடும் அணுக்கமான தொடர்பை கொண்டவராக புதியவர்ப்பன் தொடக்கத்திலே இருந்தார். அவரும் வேறொரு நண்பரும் சேர்ந்து நித்திலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார். அந்த நித்திலம் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையில் அவர் பாவாணரை நேர்காணல் செய்து விரிவாக பதிவு செய்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான தகவல். அவருடைய அந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஈடுபாடு என்பது நாளாவட்டத்தில் சிறிது மாற்றம் அடைந்தாலும் ஒரு கட்டத்திலே தனித்தமிழ் இயக்கம் குறித்து அவர் எழலோடு சில கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருந்தாலும், ஆனால் சாராம்சத்தில் அவருடைய ஆளுமையிலே உள்ளுரைந்து கிடைக்கக்கூடியதாக இந்த தனித்தமிழ் என்பது இருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் பதிவு செய்ய முடியும். இப்படி அந்த பள்ளிப்பருவ வாழ்க்கையை கடந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நான் வருகின்ற பொழுது அங்கு தனித்தமிழ் இயக்கம், திராவிட இயக்கம், மார்க்சிய இயக்கம் எல்லா கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டம். திராவிடர் மாணவர் கழகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் அவர் இயங்கி செயல்பட்டு வந்தார். இப்போ அதில் திராவிட இயக்க கருத்தியல், பெரியாருடைய கருத்துக்கள் ஆகியவற்றினாலே அவர் ஈர்க்கப்பட்டு அதில் தொடர்ந்து அவர் இயங்கி வந்தார் என்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நானும் அரணமுருவனும் இரட்டையர்கள் எனப்பட்டோம். கடவுர் மணிவாரனும் எங்களுடன் பயின்றார். அப்போது அந்த திராவிட மாணவர் கழக தலைவர் பொறுப்பிலே இருந்த அரணமுருவன் என்னை துணைத் தலைவராக அந்த அமைப்பிலே கொண்டு வந்தார். அவன் காலத்திற்கு பிறகு அவன் அந்த இது கோர்ஸை முடித்து வெளியே போகிறப்ப நான் தலைவராக இருந்து துணைத் தலைவராக இருந்து தலைவராக வருகிறேன். இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், நாவலர் நெடுஞ்செழியன் அங்கு பயின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்களை பல்கலைக்கழக பொது பேரவை கூட்டத்திலே பேச வைத்தது 1/4 நூற்றாண்டு கழித்து நானும் அரணமுருவோடும் இருந்த பொழுது தந்தை பெரியாரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பொது பேரவையிலே பேச வைத்தோம். அதற்கு பிறகு அவருடைய அந்த பயணம் என்று சொல்லப்படக்கூடியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்போடு அவர் இணைந்து செயல்பட்டார்.
அது ஒரு இலக்கிய பண்பாட்டு அமைப்பாக இருந்த காரணத்தினால அது அவருக்கு ரொம்பவும் நெருக்கமானதாக இருந்தது. அதில் தீவிரமாக அவர் ஈடுபட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். தஞ்சை மாவட்டத்திலே தலைமை பொறுப்புகள் இருந்த தோழர்கள் எல்லாம் அப்பொழுது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் பிரிவுபடவில்லை. மணியரசன், மார்ச், அறிவுருவோன், இப்படி தோழர்கள் எல்லாரும் ஒன்றாக செயல்பட்ட ஒரு காலகட்டம். அதனால் நான் என்னை தாமுயேசாவில் இணைத்து சில மாதங்களிலேயே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய செயலாளராக என்னை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் பங்கேற்ற மிக முக்கியமான ஒரு அமைப்பு பூப்பாய் புரட்சிகர பண்பாட்டு இயக்கம். அந்த புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயக்கமானது ஒரு முற்போக்கு கலாச்சார இயக்கமாக 80களில் கிளைத்து எழுந்தது. அதில் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே அறியப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளும் அந்த பூப்பாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலாச்சார அமைப்பில் இருந்தார்கள். காட்டாக கோ கேசவன், மார்க்ஸ், பிரபா கல்விமணி, து ரவிக்குமார், பழமலை, கோவை ஈஸ்வரன், ஞானசூரியன், கோச்சடை உட்பட நான் உட்பட அனைவருமே அந்த இயக்கத்திலே இருந்து வந்தவர்கள் தான். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பட்டறையாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ அதில் இருக்கின்ற பொழுது தான் 1986 புதியவர்பன் அவர்கள் சூரியமுகி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயரில் ஒரு கவிதை தொகுப்பை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அவர் எழுதிய அந்த மிக முக்கியமான அந்த கவிதை தொகுப்பு அந்த காலகட்டத்தில் பூப்பாயில் இருந்த பொழுது வெளிவந்தது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ அதனுடைய வீழ்ச்சியாகத்தான் அந்த நீட்சியினுடைய ஒரு பரிமாணம் என்று சொல்லப்படுவது, நான் ஏற்கனவே சொன்னதை போல பல்வேறு இயக்கங்களிலே அவர் கற்றுக்கொண்ட படிப்பினைகளினுடைய அடிப்படையிலே அவருடைய ஆளுமை என்பது சிறிது சிறிதாக செறிவு அடைந்து இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் சமூகத்திலே 19ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைத்த இந்த அச்சுக்கருவியின் மூலம் நமக்கு ஒரு புதிய பண்பாடு உருவாகி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த பண்பாட்டைத்தான் நாம் ஒரு தமிழ் அச்சு பண்பாடு என்று சொல்லலாம். அது என்னவென்று சொன்னால், நம்முடைய புனைகதை உருவாகமாக இருக்கட்டும், அல்லது இந்த நம்முடைய நாவல் எழுதுதல் என்ற மரபாக இருக்கட்டும், சிறுகதைகள், நாவல்கள் என்று சொல்லுகிற இந்த புனைகதை மரபுகள், அதை போல புதிய புதிய மொழிபெயர்ப்புகள் சார்ந்த செயல்பாடுகள், கவிதை என்கிற ஒரு வடிவம் வெளிப்படுகிற முறைமைகள், இவை எல்லாவற்றிற்கும் மிக அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த அச்சு பண்பாடு தான். அப்போது இதை செயல்படுகிற மனிதர்கள் இந்த அச்சு பண்பாட்டின் தாக்கம் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதில் என்ன மாதிரியான செய்திகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து தமிழில் ஒரு ஓர்மையுடன், ஒரு கான்சியஸுடன் செயல்பட்டார்களா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பலாம். அப்படி எழுப்பினோம் என்று சொன்னால், அது ஏதோ ஒரு புதிதாக வந்த ஒரு கருவி, அந்த கருவி சார்ந்த செயல்பாடுகளை நாம் செயல்படுகிறோம். அப்படி என்ற ஒரு மனநிலைமை தான் 30கள் 40களில் இருந்ததாக நான் கருதுகிறேன். ஆனால் 50களில் தொடங்கி அந்த கருவி என்பது ஒரு சமூக போராட்டத்திற்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக அது உருவாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மரபு, குறிப்பாக திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே அந்த அச்சு வழியான இதழ்களை நடத்துவது, அச்சு வழியான சிறு சிறு வெளியீடுகளை கொண்டு வருவது, அச்சு வழியான இந்த புத்தகங்களை அச்சடிப்பது, இப்படியான ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகத்தின் ஊடான ஒரு கருத்து பரப்பலுக்கான வடிவமாக இந்த அச்சு பண்பாட்டை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த வளர்ச்சி என்பது தமிழில் வெகுசன ஊடகமாக, வெகுசன வாசிப்பு மரமாக மிக பெரிதாக வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தது. ஆனால் அந்த மரபுக்கு மாற்றாக ஒரு சிறுபத்திரிகை மரபு என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு வெகுசன நீரோட்டத்திலே செல்லாமல் புதிய புதிய மரபுகளை கண்டறிந்து அவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு மாற்று வழி,
அல்லது வெகுசன நீரோட்டத்திற்கு மாற்றான ஒரு வழியாகத்தான் இந்த சிறுபத்திரிகை மரபு என்பது தமிழ்ச்சூழலில் அது 50களில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி 60களில் எழுச்சி அடைந்து 70-80களில் அது ஒரு உச்சபட்ச வளர்ச்சி அடைந்தது என்பது வரலாறு. புதுமை பித்தன் உருவான காலத்தினுடைய ஊடகம் வேறு, பிரமிழ் போன்றவர்கள் உருவான காலத்தினுடைய ஊடகம் வேறு. ஆனால் பொதியவர்ப்பன் போன்றவர்கள் 1980களில் இந்த ஊடகத்தில் ஈடுபடுகிற பொழுது அதனுடைய தன்மைகள் என்பது வேறாக இருந்தது. அப்பொழுது இந்த ஊடகத்தில் குறிப்பாக அச்சு மூலமாக அவர் நடத்திய அந்த முனைவன் என்கிற ஒரு காலாண்டு இதழ் தமிழ் சமூக அச்சு பண்பாட்டு வரலாற்றில் எப்படி முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். நான் முனைவன் என்று ஒரு இதழை அப்பொழுது தொடங்குகின்றேன். ஒரு இதழிய விமர்சன சமூக அறிவியல் காலாண்டிதழ் என்று தொடங்கினேன். ஜேர்னலிசத்திற்காக தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை என்னுடைய முனைவன் தான். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்கிற தொல்காப்பியத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. ஒரு தீசிஸ் முதல்ல கொடுக்கறது அப்படிங்கிறது போல. அப்போ முனைவர் என்ற பட்டம் தமிழில் முனைவர் என்று யாரும் போடுவதில்லை. பண்டாரகர் என்று பாவாணர் பயன்படுத்திய சொல்லைத்தான் பயன்படுத்தி கொண்டார். அதனால் நான் இந்த முனைவன் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தி அதிலே அப்பொழுதே இதழிய உறவு என்று ஒரு பகுதி வைத்து அப்பொழுது என்னென்ன சிற்றிதழ் வந்ததோ அது எல்லாத்தை பற்றிய செய்திகளையும் கொடுத்தேன். அப்புறம் 1980 அவர் முனைவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகையை தொடங்குகிறார். ஏறக்குறைய 12 இதழ்கள் அது வந்தது. அந்த முனைவன் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகை தொடங்கிய அந்த காலகட்டத்திலே தான் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு இலக்கிய இயக்கம் ஒன்று துவங்கியது. இலக்கு கலாச்சார இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயக்கமானது ஆய்வறிஞர் தமிழவன் அவர்களுடைய முன்னெடுப்பில் அந்த இயக்கமானது தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்தது. அப்போ தமிழவனோடு இணைந்து மிக தீவிரமான செயல்பாடுகளில் அவர் இலக்கு அமைப்பில் செயல்பட்டார் என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். இப்போ அதனுடைய அடியொற்றி அந்த முனைவன் பத்திரிகையிலேயே பல்வேறு விதமான மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இலக்கிய பணுவல்களுடைய பகுப்பாய்வு என்பதை அவர் அதில் கொண்டு வந்தார். அதே மாதிரி பல்வேறு விதமான நூல் விமர்சனங்கள் அதில் இடைபெற்று இருந்தது என்பதை பார்க்கிறோம். தூய்மை இலக்கியவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய போலி புனைவுகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் அந்த முனைவன் பத்திரிகையானது இருந்தது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அன்றைக்கு இந்த நவீன நாடகம் என்று சொல்லக்கூடிய மரபு தமிழில் மிக செல்வாக்காக உருவாகியது 70களின் இறுதியில் 80களில். அதற்கு பல தரப்பிலும் இருந்தக்கூடிய இந்த நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அந்த வடிவத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்படத் தொடங்கினார்கள். பல்வேறு நாடக குழுக்கள் எல்லாம் அப்பொழுதுதான் உருவாகியது. என்னென்ன நாடக குழுக்கள் அந்த உருவாகியது என்பதை நாம் ஒரு பெரிய பட்டியலே போட முடியும். ஆனால் அப்படி உருவான இந்த அரங்கம் சார்ந்த ஒரு கருத்து நிலை அரசியலை தன்னுடைய முனைவன் பத்திரிகையில் அவர் பதிவு செய்கிறார். அது ஒரு சமூகத்தில் எது ஒரு புதிதான விஷயம் வருகிறதோ அந்த விஷயத்தை ஒரு அச்சு மரபில் பதிவு செய்வதன் மூலமாக முனைவன் பத்திரிகைக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு வருகிறது. அப்போ இந்த அரங்கம் என்கிற ஒரு துறை மிக முக்கியமான அரசியல் செயல்பாட்டு துறையாகும். தன்னை உள்ளுக்கு பேசுகிற மோக அரசியல் சார்ந்த மனிதர்களிடம் இருந்த அந்த அரங்கை ஒரு பொதுமக்களுக்கான வெளிக்கான அரசியல் வடிவமாக மாற்றக்கூடிய சூழல் அன்றைக்கு நிலவியது. அதனை தன்னுடைய பத்திரிகையின் மூலம் பதிவு செய்வதில் புதியவர்ப்பனுக்கு மிக பங்கு உண்டு. ஏற்கனவே நான் முனைவன் பத்திரிகை நடக்கிற போது 12 இதழ்கள் வந்தது என்று சொன்னேன். அதில் மணிக்கொடி பொன்விழா மலர இறுதியாக வந்தது. அப்போ அந்த மணிக்கொடியிலே கூட எப்படி 2 விதமான போக்குகள் இருந்தது. சனாதன போக்கு இருந்தது, அதே மாதிரி கொஞ்சம் முற்போக்கு கருத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த படைப்புகளும் அதில் வந்தது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் இங்கே பதிவு செய்வது ரொம்ப முக்கியம். இந்த மணிக்கொடி பத்திரிகை 1930களில் தமிழில் ஒரு மிக முக்கியமான புனைவு இலக்கியம் உருவாக்கத்திற்கான ஒரு பத்திரிகையாக அறியப்பட்டிருந்தது. அந்த மணிப்பத்திரிகையின் 50 ஆண்டு நிறைவை உருவான அந்த கட்டத்தில் அந்த 50 ஆண்டு நிறைவை கொண்டாடக்கூடிய அந்த விழாவாக மணிக்கொடி 50 ஆண்டுகள்
என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு கருத்து நிலையை எடுத்து அந்த பத்திரிகை பற்றிய ஒரு விரிவான உரையாடலை புதியவர்பன் கொண்டு வந்தார். அப்பொழுது அதில் கட்டுரைகள் எழுதிய பேராசிரியர் தம்பி அல்லது மார்க்ஸ் போன்றவர்கள் மணிக்கொடி பத்திரிகை பற்றி இதுவரை பேசியிருந்த கருத்து நிலைகளின் அந்த ஒலிவட்ட போதாமைகளை உடைத்தார்கள். அதற்கு பிறகு இந்த முனைவன் இதழ் என்பதில் இருந்து அதனுடைய அடுத்த பரிமாணமாக சிலிக்குயில் என்கிற புத்தக பயணத்தை நான் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. பாப்புலோ நெருடாவினுடைய செல்வாக்கால் அவருடைய அந்த அந்த பின்பலத்தில் சிலி நாட்டை அடிப்படையாக கொண்ட அந்த சிலிக்குயில் பதிப்பகத்தின் மூலம் குறிப்பாக அன்றைக்கு முதல் தமிழ் சமூகத்தில் மிக தீவிரமாக காத்திரமாக புதிய எழுத்து முறைகளில் எழுதிய பேராசிரியர் மார்க்ஸ் போன்றவர்கள் எழுதிய எழுத்துக்களை வெளிக்கொண்டு வந்ததும் அதன் வழியாக நடந்த பல்வேறு செயல்பாடுகளும் அதே போல ஈழத்து எழுத்தாளர்கள் டேனியல் அவருடைய நாவல்களை அச்சிட்டு வெளிக்கொண்டு வர வேண்டிய அந்த சூழலும், கத்தார் ஆந்திராவின் ஒரு மிக முக்கியமான புரட்சிகர பாடகர் அவருடைய செய்திகளை வெளிப்படுத்துவது என்பதுமான அந்த புத்தக வெளியீட்டு பயணத்தில் அவருடைய பங்களிப்பு மிக பிரமாண்டமானதும். சிலது நானே டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சிலிக்குயிலுக்கு ஒரு செங்க வித்யாஞ்சலின்னு ஒரு புக் ஒன்று போட்டாங்கள்ல, ஒரு குல்தீப் நய்யார் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நானும் பண்ணேன். ஆமாம், ஒரு கட்டுரை ஒன்று வந்துச்சு, அதை இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். வெளிப்படையாக சொல்லப்போனால் ஆமார்ஸ் போன்றவர்களுடைய நூல்களை வெளியிட வேண்டும் என்கிற ஆதங்கம்தான் என்னை அந்த பதிப்பு துறையிலே களமிறக்கியது என்று சொல்கிறேன். என்னுடைய அரசியல் திசை அணுவின் ஆசானாக ஆமார்ஸ் இருந்தார். அப்போ நாங்கள் சேர்ந்து செயல்பட்ட பொழுது அந்த சிலிக்குயில் பதிப்பகம் தவிர தோழமை என்றொரு இன்னொரு பதிப்பகத்தில் நான் பதிப்பாளராக செயல்பட்டேன். அதனுடைய முதலீடு எப்படி என்று சொன்னால், டேனியல் ஒரு புத்தகம் போட்டார், அவருடைய புத்தகம் விற்று எங்களிடம் கொடுத்து அந்த விற்று வர்றதை வச்சு நீங்கள் பதிப்பகங்கள் போட்டுங்கன்னு கொடுத்துட்டார். அந்த முதலீடும் வேல்சாமியினுடைய முதலீடும் சேர்ந்து தான் நான், வேல்சாமி, ஆமார்ஸ், ரவிக்குமார் 4 பேரும் பொறுப்பிட தோழமை என்று ஒரு இதழை தொடங்கினோம். அந்த முதல் இதழ் வந்தவுடனே எனக்கு முரண்பாடு வந்து விட்டது. ஏனென்று சொன்னால் அந்த இதழிலே இலக்கியத்துக்கே இடமே இல்லை. அப்போ நான் மார்க்ஸை கேட்டது, என்ன மார்க்ஸ் இல்லை இலக்கியத்துக்கே இடம் இல்லையே அப்படின்னா, அதுக்கு தான் நிறையா இதழ் இருக்கு, நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை பேசுவோன்னாரு. இல்லைங்க நீங்கள் செய்யுங்க, நான் விளைவிக்கிறேன்னா. என்ன உங்களுக்கு என்ன முரண்பாடுன்னு? கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இல்லைங்க, நான் அரசியல் புரிதலோடு இலக்கிய தளத்தில் செயல்படுறேன். நீங்கள் இலக்கியம் தேவையில்லைன்னா அந்த இடம் எனக்கு தேவையில்லை, நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எங்கள் குழுவிலேருந்தே வெளியேறுறீங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் பதிப்பெல்லாம் வச்சுருக்கீங்க, அதனால அப்போ வெளியீட்டாளர்னு போட்டுங்க, அதனால் ஆசிரியர் குழுவிலிருந்து என்னை விலக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டு முகவரியிலிருந்து தான் அந்த இதழ் வெளிவந்தது. இப்படி அந்த கூட்டு முயற்சியாக அந்த தோழமை என்பது. அப்புறம் அந்த தோழமையிலே ஒரு இதழ் கொண்டு வரலாம் என்று பேச்சு நடந்த பொழுது அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற பொழுது பிரேம், ரமேஷ் 2 பேரும் பலர் ஆலோசனை குழுவுக்கு வருவார்கள். அவர்கள் நிறப்பிரிகை என்ற பெயரை அவர்கள்தான் பரிந்துரைத்தார்கள். நான் பறை என்ற பெயரை பரிந்துரைத்தேன். நிறப்பிரிகை என்ற பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பறை என்ற பெயர் நிராகரிக்கப்பட்டது. நிராகரித்தல் என்றால் தவறாக அல்ல, இப்படி தலித்து விஷயத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் இதழ் பெயரை நிறப்பிரிகை என்றே நடத்துவோம்னு சொன்னோன்னா எனக்கு முரண்பாடு இல்லை, நடத்தலான்னு சொல்லிட்டேன். நான் பறை என்பதை தொகை நூல் என்று தொடங்கினேன். அவங்க இதழ் நடத்துகிறப்ப நான் இன்னொரு இதழ் நடத்தினா நல்லா இருக்காது, நண்பர்கள் சேர்ந்து செயல்படுறோன்னா தொகை நூல் அப்படின்னு ஒன்று தொடங்கினேன். அது தமிழில் நான் தொடங்கிய புது மரபு. தொகுப்பு மரபு என்பது தமிழில் மிக ஒரு வளமான மரபு. தமிழ் அறிவுச்சூழல் மரபில் அது செவிலக்கியங்களாக இருக்கட்டும், பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், பின்னாடி வந்த தனிப்பாடல்களாக இருக்கட்டும், அல்லது இலக்கண மரபுகளாக இருக்கட்டும், 20ஆம் நூற்றாண்டு கவிதைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே இந்த தொகுப்பு என்ற அச்சு பண்பாட்டின் ஊடாக உருவான ஒரு வளமையான மரபு. அந்த மரபை கையில் எடுத்துக்கொண்டு சில
தொகுப்புகளை அவர் கொண்டு வந்தார். அதற்கு அவர் கொடுத்த பெயர் பறை, அந்த முழக்கம். தொகை நூலுக்கும் இதழுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொன்னால், இதழில் வந்து நீங்கள் கட்டுரை இதழ் நடத்துவீங்க, யாரும் கட்டுரை அனுப்புவாங்க. தொகை நூல் அப்படி இல்லை. நான் வந்து ஒரு பொருள் பற்றி வெளியிடுறதுன்னு முடிவு பண்ண உடனே யாருடைய படைப்பை வெளியிடணுமோ அவங்களுக்கு கேட்டு எழுதுவேன். அவங்கள்டேருந்து அனுப்பிட்டாங்களேன்னு போட மாட்டேன். அது எனக்கு திருப்தியாக இல்லைன்னா இது இல்லை வேற ஒன்று கொடுங்க அப்படின்னு இப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவேன். இதுதான் தொகுக்கிற நூல். முதல் தொகுதி பறை என்பது தமிழில் புதிதாக உருவான கவிதை மரபு, தமிழில் புதிதாக உருவான பல்வேறு கலை உரையாடல்கள், அதே போல் தமிழில் உருவான புதிய சிந்தனை மரபுகள், தலித்தியம், அது சார்ந்த விஷயங்கள், இவைகள் குறித்த ஒரு திட்டமிட்ட ஓர்மையுடன் கட்டுரைகளை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக அந்த பறை ஒரு தனித்த செயல்பாடாக அன்றைக்கு அவர் முன்னெடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆண்டுதோறும் ஒரு இதழை தான் வெளியிடுவதாக அவர் பிரகடனப்படுத்தினார். ஆனால் பல்வேறு காரணங்கள்னால அதை கொண்டு வர முடியவில்லை. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2015 பறையினுடைய 2வது தொகுப்பு இதழ் வந்தது என்பதை பார்க்கிறோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்து நான் ஒரு பறை தொகுத்தேன். அந்த தொகை நூலை மணல் வீடு என்கிற இதழ் வெளிக்கொணர்ந்தது. என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்தை கூட அந்த பறை 2இல் நான் சொல்ல முடியும். அது என்னவென்று சொன்னால், 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலங்களிலே சென்னை லௌகீக சங்கம் என்ற ஒரு மிக முக்கியமான கடவுளை கேள்வி கேட்கும், இறை மறுப்பு என்பதை விட இறைவன் இறை என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பும், அது இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய த அக்னாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொள்ளாமை, கடவுளின் இருப்பை குறித்த கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான இயக்கம் தமிழ்ச்சூழலில் உருவாகியது. அவர்கள் தத்துவ வியசினி என்ற தமிழ் பத்திரிகையும் தி திங்கர் என்ற ஆங்கில பத்திரிகையையும் ஒரு 10 ஆண்டுகள் நடத்தி 19ஆம் நூற்றாண்டு தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உடைப்பை செய்தவர்கள். இது குறித்து நான் விரிவாக எழுதி அந்த பத்திரிகையினுடைய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு 6 தொகுதிகளாக அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 7500 பக்கங்களை கொண்ட அதில் இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமானவை. அது தமிழ் சமூகத்தில் ஓரளவு அறிவாளிகள் மத்தியிலே அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவான கல்வியாளர்கள் மத்தியிலே அதை பற்றிய புரிதல் இல்லை. ஆனால் புதிய விற்பன் தன்னுடைய பறை 2இல் அது குறித்து நான் எழுதிய ஒரு மிக விரிவான கட்டுரையை வெளியிட்டதன் மூலம் ஒரு நவீன புதிய கண்டுபிடிப்பான தமிழ் சமூக வரலாற்று மரபை அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். இப்படி என்னுடைய அந்த முயற்சி என்பது ஒன்றிலிருந்து அடுத்ததற்கு நகர்ந்து கொண்டு இதழ் பதிப்பகம் தொகை நூல் என்று அதிலேயே தொடர்ந்தது. அதோடு ஒரு வாடகை நூலகத்தையும் நான் நடத்தினேன். அப்போது அந்த மாஸ் மீடியாவில் எப்படி ஒரு ஆர்வம் இருக்குங்கிற அந்த விஷயமும் புரிந்தது. அதற்கு பிறகு புத்தக பயணமாக பதிப்பு எந்த நிகழ்ச்சிகளிலும் நான் போய் கடை போடுவேன். அந்த கடை போடுகிற பொழுது எனக்கு அழைப்பிதழ் இல்லாத நிகழ்ச்சின்னு கூட வாசலில் போய் நான் பாட்டு புத்தகம் போட்டுருவேன். அப்படி தொடங்கிய அந்த இது பிறகு பபாசியில் நான் மெம்பர் ஆனேன். அந்த பபாசியில் பல ஆண்டுகள் சென்னையில் அந்த என்னுடைய புத்தக பயணமும் தொடர்ந்தது. அந்த புத்தக பயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இவர் எடுத்து போட்டிருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் அதை இன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டியூட் பண்ணல. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த புக் ஃபேரில் இந்த கொசுவத்தி கொளுத்தி வைப்பாங்கல்ல, அந்த கொசுவத்தியை கொளுத்தி வச்சதை அணைக்காமல் யாரோ போய் தீ பிடிச்சி எல்லாம் எரிஞ்சிச்சு. நானுமே தான் அன்றைக்கி அங்கே இருந்தேன். ஆனால் புக்கு எரிஞ்சதே எங்களுக்கு விடிஞ்சு வரைக்கும் தெரியாது. விடிஞ்சதுக்கப்புறம் தான் பொதுவாக எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் நான் கும்பகோணத்துலேருந்து எங்கள் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த பையனை கூட்டிகிட்டு நான் உடனடியாக மெட்ராஸ் கிளம்பி போனேன். அவங்களுக்கு விஷயமே தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அந்த கடை இருந்த இடம் கூட கிடையாது, பூரா சாம்பல் தான் பார்த்தோம். அப்போ அந்த வகையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பாடுபட்டு அத்தனை புக்குகளை சேர்த்து
கடைசியில் எல்லாம் ஒரு செகண்டில் நாள் நைட்டு வரைக்கும் கடையை பூட்டிட்டு போனப்போ மறுநாள் காலையில் வெறும் சாம்பல், எந்த கடை எங்கே இருந்தது எனக்கு தெரியாது. மாலை முரசு மட்டும்தான் அதில் தப்பிச்சது. மற்றபடி எல்லா புக்கு கடையும் கம்ப்ளீட்டாக காலி. மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட இழப்பும் எனக்கு ஏற்பட்ட இழப்பும் வேறு. ஏன்னா நான் என்னுடைய முதல் எல்லாத்தையும் கொட்டி குவிச்சு அங்கே நான் போட்டிருக்கேன். அப்போ எழுதின அந்த கவிதை தான் எம் சாம்பல் என்கிற கவிதை. உங்கள் சாம்பலை நீங்களே கண்டதுண்டா? உங்கள் சாம்பலை நீங்களே கண்டதுண்டா? கண்டோம் நாங்கள். அன்று மூர் மார்க்கெட், அப்புறம் யாழ் நூலகம், இன்று சென்னை புத்தகச் சந்தை. அன்று மூர் மார்க்கெட், அப்புறம் யாழ் நூலகம், இன்று சென்னை புத்தகச் சந்தை. எங்களில் ஒரு சிலர் தங்களின் சிதையை தாங்களே கண்டனர். எங்களில் ஒரு சிலர் தங்களின் சிதையை தாங்களே கண்டனர். தாமெறிய கண்டும் தமரெறியா வண்ணம் தடுத்தாட்கொண்டனர். தாமெறிய கண்டும் தமரெறியா வண்ணம் தடுத்தாட்கொண்டனர். திசையின் முகமெல்லாம் தேடித் திரட்டிய எம் ஜீவித சேகரம் யாவையும் இங்கே நீர் பூத்த சாம்பலானது. திசையின் முகமெல்லாம் தேடித் திரட்டிய எம் ஜீவித சேகரம் யாவையும் இங்கே நீர் பூத்த சாம்பலானது. எரிந்து போனது நூல்களும் தளவாளங்களுமாய், எரிந்து போனது நூல்களும் தளவாளங்களுமாய். ஏதோ எமது மூலதனம் மட்டும்தான். சிறுக சிறுக சிட்டுக்குருவியாய் சேமித்து சேமித்த எமது கடந்த காலமும் கனவுகளும் எல்லாமுமே கரிந்து போயின. கனவுகளும் எல்லாமுமே கரிந்து போயின. செல்வமெல்லாம் போகியாக உள்ளமெல்லாம் பொங்குகின்றது. இழப்பின் பெருமதியை இன்னதிட அறுதியிட எம்மாலும் ஆகாது. இழப்பின் பெருமதியை இன்னதென அறுதியிட எம்மாலும் ஆகாது. சாம்பல் மேடுகளில் எமது நிகழ்காலம். என்ன செய்யும் அரசாங்கம்? சாம்பல் மேடுகளில் எமது நிகழ்காலம். என்ன செய்யும் அரசாங்கம்? ஏதோ கொஞ்சம் கண் துளைக்கும், ஏதோ கொஞ்சம் கண் துளைக்கும். என்றாலும் சரித்திரத்தின் ஆரக்கால்களாம் எமது சகமனித ஜனசாகரத்தின் அலைக்கரங்களின் அரவணைப்பால் இந்த ஃபீனிக்ஸ்கள் இனியும் உயிர்த்தெழும். எமது சகமனித ஜனசாகரத்தின் அலைக்கரங்களின் அரவணைப்பால் இந்த ஃபீனிக்ஸ்கள் இனியும் உயிர்த்தெழும். புத்தக பயணத்தின் அர்த்தங்கள் புரிந்ததா? புத்தக பயணத்தின் அர்த்தங்கள் புரிந்ததா? எம் நூல்களின் சாம்பலிலிருந்தும் தொடரும் எம் புத்தக பயணம். எம் நூல்களின் சாம்பலிலிருந்தும் தொடரும் எம் புத்தக பயணம். இறுதியில் எம் சாம்பல்களிலிருந்தும் நூல்கள் எழும். இறுதியில் எம் சாம்பல்களிலிருந்தும் நூல்கள் எழும். எம் சாம்பல்களிலிருந்தும் நூல்கள் எழும். பன்னீர் மரத்து வீடு, பா. கோதண்டபாணி தெரு. இப்போ வீடெல்லாம் பெரிய வீடு, எல்லாம் சொந்த வீடு. கடைசி வரைக்கும் அதில் தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 30 வருஷம் கும்பகோணத்தில் இருந்தோம். சொந்த வீடு தான். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டை பற்றி. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்திருக்கீங்களா? அதாவது என்னுடைய ஆசிரியர் பாலசுப்ரமணியனார் அவர்கள் சொல்வார்கள், நாங்களெல்லாம் புத்தகம் போட்டு வீடு வாங்கினோம், பொதியவர்பன் வீட்டை விற்று புத்தகங்கள் போட்டார் என்று சொல்வார். என்னுடைய பதிப்பக வாழ்க்கைக்கு பின்னால் பல சூழல்களில் வீட்டை விற்று நாங்கள் வாடகை வீட்டுக்கு குடிபெயர நேர்ந்த காலம் முதல் அந்த வீடு சார்ந்த அலைக்கழிவும் புத்தகங்களை கொண்டு செல்வதுமான ஒரு பாடு பெரும்பாடாக இருந்தது. குழந்தையில் இருந்த பொழுது என்னுடைய மகளும் நாளும் தஞ்சை செல்ல வேண்டி நேர்ந்தது. என் மகன் பொறியியல் கல்லூரியிலே படித்தான். அந்த கல்லூரி தஞ்சையில் இருந்தது. என் மகள் தஞ்சையிலே உள்ள கல்லூரியிலே பணியில் அமர்ந்ததனால் இருவரும் கும்பகோணத்திலிருந்து
தஞ்சை செல்ல நேர்ந்ததன் காரணமாக கும்பகோணத்திலிருந்து தஞ்சைக்கு நாங்கள் குடிபெயர்ந்தோம். அதற்கு பிறகு தஞ்சையிலிருந்து கோவைக்கு குடிபெயர நேர்ந்தது. கோவைக்கு குடிபெயர்ந்த பின்னாலும் பல்வேறு இடங்களுக்கு மாற்றி மாற்றி நூல்களை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த சூழலிலே என்னுடைய பதிப்பகத்தினுடைய நூல்களாக இருந்தவற்றை எனக்கு புரவலராக இருந்த ஒரு நண்பருக்கு முழுமையாக நான் ஒப்படைத்து அந்த சிலிக்குயிலினுடைய புத்தக பயணம் என்பது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழல் உருவாயிற்று. முற்றத்தின் விளிம்பினில் வைகரை பொழுதினில் அடைக்கல குருவியின் பூபாலம் முன்றிலில் வீசிடும் தென்றலில் மணந்து பன்னீர் சரமிடும் பூகோலம் இடம்பெயர்ந்தேகலாம் இங்கே சாகலாம் இடம்பெயர்ந்தேகலாம் இங்கே சாகலாம் என மனம் தினம் தினம் இழுவரி பெண்டுளம் போல் திண்டாடும் காவிரி செவிலியின் கரங்களுக்கிடையினில் கரைந்திடும் வாழ்க்கை ஆனாலும் காவிரி செவிலியின் கரங்களுக்கிடையினில் கரைந்திடும் வாழ்க்கை ஆனாலும் தாமிரபரணியின் தாய்மடி தேடியே ஜீவிதம் முழுவதும் அலைமோதும். இப்போ அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சோதனை மிக்க காலகட்டங்கள். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் உடல் உழைப்பு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி எழுதுவது படிப்பது இந்த மாதிரி மூளை சம்பந்தமான வேலையை நீங்கள் அப்படி செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு மனம் ஒரு அமைதியான சூழ்நிலை அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு தொல்லை இல்லாத சூழ்நிலை இருந்தால் தான் அந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியும். உடல் உழைப்பு மாதிரி மனசு எப்படி இருந்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படி செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட இவர் தொடர்ந்து தொய்வுறாமல் அவருடைய இலக்கிய இயக்கம் என்பது தொடர்ந்து போனது என்பது ரொம்ப ஒரு அமானுஷ்யமான விஷயம். மாணவ பருவமாக இருந்த சமயத்திலேயே புதுமைப்பித்தனை பற்றி எழுதிய அந்த கட்டுரை என்பது இன்றும் மிகச்சிறந்த ஒரு திறனாய்வு கட்டுரையாக கருதப்படுகிறது. கல்லூரிகளில் பாடநூலாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். புதியவர்பனை பொறுத்த வரைக்கும் அவரோட எழுத்து பாணி என்பதே ஒரு உரையாடல் தன்மை வாய்ந்தது தான். ஏதோ உரையாடல் தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னோம்னா எப்போதுமே அவர் ஒரு ஜனநாயக ரீதியாக விஷயங்களை கொண்டு போக வேண்டும் என்பதில் ரொம்ப ஆழமான ஒரு ஈடுபாடு உள்ளவர். அதனால் என்ன பண்ணுவார்னா எந்த ஒரு கருத்தையுமே உரையாடலுக்கு உட்படுத்தணும், அதான் தன்னுடைய கருத்து தான் முக்கியமானது, அதை தான் எல்லாரும் கேட்கணும் என்ற எண்ணம் இல்லாமல் எதிர்கருத்தையும் எடுத்துக்கொண்டு பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. அதனால் உரையாடல் என்பது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த உரையாடல் தன்மை அவர் போகிறதுக்கு ஆர்ஜின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற கூற்று கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. சிலப்பதிகாரத்துலலாம் அது நம்ம வாசிச்சிருப்போம். கூற்று கோட்பாடுனா என்னன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒன்றையுமே ஒரு உரையாடல் வடிவத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது தான் அந்த கூற்று கோட்பாடோட அடிப்படை. நீங்கள் அநேகமாக தமிழில் முன்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது தொல்காப்பியத்தில் கூட முன்னம்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ முன்னம் என்றதனுடைய அடிப்படை என்னன்னா எந்த ஒரு பேச்சுமே உரையாடல் வடிவத்தை கொண்டது தான். என்ன உரையாடல் 2 வடிவத்தில் இருக்கும். ஒன்று நமக்குள்ளார நடக்கும், நமக்குள்ளாரையே நம்ம வாதிப்போம், செய்யலாமா செய்ய வேணாமா என்று வாதிச்சுட்டு இருப்போம். இன்னொன்று வெளிப்படையாக எதிரில் ஒரு ஆள் இருந்தால் அவரோட பேசுவோம். இதுதான் அந்த உரையாடல் வடிவத்தோட அடிப்படை. தோழர் வேமு புதியவர்பனை போல ஒரு ஆளுமையை நாம் பார்க்கறது அரிது. ஏன்னா அவர் ஒரு தனித்த ஆளுமையாக இருக்கிறார். நிறைய பேர் எழுதுகிறாங்க,
நிறைய சாதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் புதிய விற்பனுடைய இடம் எங்கே தனித்துவமாக ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு மரபையும் புதுமையையும் இணைக்கின்ற ஒரு பெரிய பாலமாக அவர் இருக்கிறார். ஆனால் அதே போல் வந்து அவருடைய முறையியல், அவருடைய பார்வை, அவர் வந்து ஒரு சமூகத்தை அல்லது இலக்கியத்தை வந்து ஒரு பார்ப்பதற்கான ஒரு முறையியல் இருக்கு இல்லையா, அந்த முறையியல் அவரோடது வந்து மரபையும் புதுமையையும் இணைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் புதிய விற்பனை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முறையியல் என்பது என்னவென்று சொன்னால், தான் என்ன ஒரு செய்தியை பேச விரும்புகிறாரோ அதில் அவர் தன்னை முதன்மைப்படுத்தாமல் அந்த கருத்து நிலை சார்ந்து கடந்த பல ஆண்டுகளாக பல சூழல்களில் பல்வேறு அறிஞர்கள் என்ன செய்திகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் விரிவாக தொகுத்து தருவார். அந்த தொகுத்து தருகிறதன் மூலமாக நாம் அவர் சொல்லக்கூடிய செய்தியினுடைய அந்த தர்க்கத்தை நம் மனதில் ரொம்ப அழகாக உள்வாங்க முடியும். அந்த தர்க்கத்தின் விளைவாக இறுதியாக இவ்வளோ பேர் பேசக்கூடிய இந்த தர்க்க மரபுதான் தன்னுடைய ஆய்வு மரபின் முடிவு என்பது போல அவர் அந்த ஆய்வை முடித்து செல்வதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது பலராலும் கூட பல்வேறு செய்திகளை தொகுத்து தருகிற ஒரு மனிதராக அவரை பேசுகிற, அது அவருடைய ஒரு மிதமான முறையியலில் சரியற்ற முறையியல் என்பது போல கூட சிலர் அது பற்றியான சில கருத்து நிலைகளை சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடில்லை. மாறாக தன்னை முதன்மைப்படுத்தாமல் தான் சொல்லுகிற ஒரு கருத்து நிலைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான பதிவுகளெல்லாம் எவை அந்த பதிவுகளை பாருங்கள், அந்த பதிவுகளிலிருந்து தான் நான் செயல்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அவர் தன்னை இரண்டாம் பட்சமாக்கி அந்த கருத்து நிலையை முதன்மைப்படுத்துபவர்களை எல்லாரையும் முதன்மைப்படுத்தி பேசுகிற அந்த மரபு மிக முக்கியமான மரபாக நான் கருதுகிறேன். அவருடைய எல்லா கட்டுரைகளும் அப்படித்தான் இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொதிகை சித்தர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறார். ஒரு சித்தர் மரபை வந்து மிக மிக முக்கியமான ஒரு அறிவு மரபாக அவர் உருவாக்குறாரு. அது வந்து வெறும் 15 சித்தர்கள் மட்டும் இல்லை, அந்த சித்தர்கள் சொல்லுகின்ற வெட்டவெளி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த வெட்டவெளி அப்படின்றது வந்து டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அதாவது ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் தன்மை, எந்த ஒன்றின் மீதும் வந்து முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து விடுதல், அதில் மட்டுமே விழுந்து விடுதல் அப்படின்ற மாதிரி இல்லாமல், அதாவது மார்சியத்தை மட்டுமே பேசுவார்கள், திருக்குறளை பேசுபவர்கள் திருவள்ளுவரை பின்பற்றுபவர்கள் திருவள்ளுவரை மட்டுமே பேசுவார்கள், பெரியாரிஸ்டுகள் பெரியாரை மட்டுமே பேசுவார்கள். அப்படி வந்து ஒரு ஒற்றைத்தன்மையாக சுருங்கி விடாமல் பெரியார்கிட்ட இருந்தும் மார்க்ஸ்கிட்ட இருந்தும் அம்பேத்கர்கிட்ட இருந்தும் அதே மாதிரி வள்ளலார்கிட்ட இருந்தும் சங்க இலக்கியத்தினுடைய, அதாவது நம்முடைய தொல் தமிழர் சமயமான ஆசிவக மரபுகிட்ட இருந்தும், இதில் வந்து சைவ மரபில் வந்து திருநாவுக்கரசரை திருஞான சம்பந்தரை மறுதளிச்சுட்டு திருநாவுக்கரசரையினுடைய அந்த தமிழ் மரபை அவர் வந்து சலித்து எடுக்கிறதாகட்டும், இப்படி பல்வேறு தளங்களில் உள்ள ஒரு ஆக்கக்கூறுகளை வந்து அவர் தனக்குரிய ஒரு வாசிப்பு முறையாக கைக்கொள்கிறார். அவரே தன்னை பற்றி அடிக்கடி சொல்லிக்கொள்ளுகிற ஒரு விஷயம், அவர் ஈரோட்டுக்காரனுக்கும் வடலூர்காரனுக்கும் நான் பாத்தியப்பட்டவன். அந்த வடலூரும் ஈரோடும் சங்கமிக்கக்கூடிய ஒரு மரபில் இருந்து குறிப்பாக மார்க்சியங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்சிய தத்துவத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த புரிதல் சார்ந்துதான் நான் செயல்பட்டு அதனுடைய தேடுதலில் நான் ஒரு சித்தராகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனால தான் அவர் பொதிகை சித்தர் என்று தன்னை அவர் சொல்லிக்கொள்வதும் அவருடைய அந்த கருத்து நிலை மரபு சார்ந்த ஒரு அடையாளமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஈரோடும் வடலூரும் கலக்கிற ஒரு புள்ளி, சந்திக்கிற ஒரு புள்ளி என்று அவர் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த பார்வையும் அந்த பார்வையும் கண்ணகன் சொன்னது போல மகளுனின் மஞ்சள் பூனை பற்றி எழுதுகிற அதே நேரத்திலே பெரியாரினுடைய
புதுமைப்பித்தனுடைய அந்த கலகத்தையும் இணைத்து பார்க்கிற அந்த பார்வை என்பது அது வேறு இது வேறு, அது இதை பாதிக்கலாம், ஆனால் இதனுடைய செயல்பாடு என்பது நாம் சரி செய்து கொள்ளக்கூடியது. பிரபஞ்சத்தினுடைய விதிகளை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியாது, உணரத்தான் முடியும். ஆனால் சமூக விதிகளை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும், போராட முடியும், சரி செய்து கொள்ள முடியும். இது ரெண்டையும் இணைத்து பயணிக்கிற ஒரு திறனாய்வாளன் என்றால் அது நம்முடைய வேமு புதியவர்பன் ஐயா அவர்கள்தான் என்பது என்னுடைய பார்வை. அந்த அவர் சொல்லுகிற சித்தரியம், அது சார்ந்த மனநிலைமைகள், அதை ஒரு தத்துவார்த்த கருத்து நிலை சார்ந்து எப்படி புரிந்து கொள்வது என்பதிலே நமக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட ஒரு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு புரிதல் சார்ந்து அவரை செயல்படுகிறார் என்பதற்காக நாம் அதற்குள் நாம் தீவிரமான கேள்விகளை எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய புரிதலாக நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஒரு 40-50 வயசுக்குள்ளாரையே இந்த நவீன வாழ்வு மனிதர்களுக்குள்ளார ஒரு வெறுப்புணர்வை, வாழ்க்கையின் மீதான ஒரு பற்றற்ற தன்மையை, ஒரு வெறுப்புணர்வை அல்லது விடுதலை பெற்று ஓடிடலான்ற ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிற சூழ்நிலையில் வேலை செய்தல், பணி செய்தல் அப்படின்றது நமக்கு ஏனோ தானோன்னு இருந்துகிட்டு இருக்கும்போது 75 கடந்த பிறகும் அவர் தொடர்ச்சியாக வேலை செய்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் அளவுக்கு முகநூல்ல பெரிதாக ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வையோடு செய்திகளை பதிவிடுதல், அதற்கான எதிர்வினைகளை காணுதல், அந்த எதிர்வினைகளை தொகுத்தல், இந்த செய்திகளை தொகுத்தல், இந்த பதிவுகளை தொகுத்தல், இந்த தொகுத்த பதிவுகளை உடனுக்குடனாக புத்தகங்களாக மாற்றுதல் அப்படின்ட்டு ஒரு தொடர்ச்சியான இயக்கம். நீங்கள் இன்னைக்கு போய் அவர்கிட்ட பேசினா கூட இப்போ என்ன வேலை போயிட்டுருக்கு, என்ன புத்தக வேலை போயிட்டுருக்கு, என்ன கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இந்த விவரங்களை விலாவாரியாக சொல்லுவேன். பொறுப்புணர்ச்சி, எதையும் திட்டமிட்டு செய்கிறது. எங்களெல்லாம் ஒரு கட்டுரை எழுதுங்க, ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி வாசிங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஒன்றும் பாதியமாக படிச்சுட்டு போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வர முயற்சி செய்கிற நேரத்தில் அவருக்கு எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும், எந்த விதமான எந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒரு வாரம் முன்னதாக அந்த கட்டுரையை தயாரிச்சிருவார். அந்த கட்டுரை 30 பக்கம், 40 பக்கம், 60 பக்கம் போகும். தயாரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை அங்கே வச்சு வாசிப்பார். அப்போ அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பலதும் இருக்குது. கிட்டத்தட்ட நான் எப்போ ஃபஸ்ட்டு புதியவர்பன் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ போன வாரம் நான் தஞ்சாவூரில் பார்த்தேன். அப்படியே தான் இருக்கார் அவர். அவருடைய அந்த ஸ்திதின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில், நம்ம தமிழ் அதுக்கு சரியான வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு நிலை. அவருடைய நிலை என்பது மாறலை. அதில் தெளிவாக நாங்கள் முதல் நாள் பார்த்த அப்படி நிறைய கருத்தியல் மாறுபாடுகள் அவர் நிறையா வந்திருக்கு. அது கூட எப்படின்னா அவரோட சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அவரோட அடிப்படை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனித விடுதலை, ஒரு முற்போக்கான சிந்தனை, எல்லோருக்கும் சமத்துவ அரசியல், இந்த மாதிரி சனாதன எதிர்ப்பு, வைதிக எதிர்ப்பு, இது மாதிரியான சில அடிப்படைகளில் அன்னையிலேருந்து வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்குது. வேமு புதியவர்பன் ஐயா அவர்களுடைய இந்த நீண்ட பயணத்தில் தன்னுடைய வாழ்நாளில் தான் நம்புகிற அந்த கருத்தை தன்னுடைய படைப்புகளிலே, திறனாய்வுகளிலே அதை மையப்புள்ளியாக இட்டு செல்கிற அந்த பயணத்தில், நெடும் பயணத்தில் அவர் எந்த சமரசங்களையும் இதுவரை செய்து கொண்டதே இல்லை. அப்படி சமரசங்களை செய்து கொண்டிருந்தால் இந்நேரம் அவருக்கு வேறு கதவுகள், வேறு விதமான கதவுகள், கல்வித்துறை சார்ந்த கதவுகள், வேறு மீடியா சார்ந்த கதவுகள் எல்லாம் திறந்திருக்கும். அவர் இன்னும் பொருள் ரீதியாகவோ வேறு புகழ் ரீதியாகவோ இன்னும் சற்று வேறு எல்லைகளுக்கு அவர் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த எந்த விதமான சமரசமும் அவர் செய்து கொள்ளாமல் தான் நம்பிய, தான் முன்னெடுத்த கருத்துக்களை வாழ்நாள் முழுவதும் கொண்டு செலுத்தினார் என்பதுதான் அவருடைய வெற்றியாகவும் சிறப்பாகவும் நான் கருதுகிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 76 வயசில் அதில் எழுதுறது வழியாக இன்றைக்கி சமகாலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு பல செய்திகளை கொண்டு போய் அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கார். அதில் எந்த விதமான அவருக்கு காம்ப்ரமைஸுமே கிடையாது. அவர் இருக்கிற விஷயங்களை முன்வைக்கிறார், அப்படியே முன்வைக்கிறார். எந்த விதமான ஒரு முகத்தாட்சணியமும் இல்லாமல் முன்வைக்கிறார். அப்படி முன்வைக்கிறது மூலமாக இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு பழைய இந்த முன்னோடிகள் இருக்கிறவங்கள்ட்டேருந்து இப்படி வருதா அப்படின்னா இல்லை.
அதை செய்வதன் மூலமாக மட்டுமே அதற்காக மட்டுமே நம்ம வந்து புதிய விற்பனையை வந்து கொண்டாட வேண்டியிருக்கு. 60 ஆண்டுகளில் தமிழ் சமூகத்தில் நடந்த வரலாற்றை, அதில் உருவான கருத்து நிலைகளை புரிந்து கொண்டு, அந்த கருத்து நிலைகளில் நல்ல அம்சங்களை தனதாக்கி கொண்டு, அதற்காகவே நாள்தோறும் உரையாடி தர்க்கமாக பேசி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு போராளியாகவே நான் அவரை புரிந்து கொள்கிறேன். ஒரு நபர் அல்லது ஒரு படைப்பாளி அல்லது ஒரு இலக்கிய விமர்சகர் நீடித்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு புறக்காரணங்கள் இருக்கிறது. ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்திருக்கணும், அதே மாதிரி ஊடகம், பெரிய ஊடகத்தினுடைய பின்னணி அவர்களுக்கு இருக்கணும், அல்லது பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணி இருக்கணும். இது எதுவுமே அவருக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. சுயம்புவாக அவர் வர்றார். சுயம்புவாக வந்து தான் அவர் இந்த மாதிரியான ஒரு இடத்தை அடைந்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம். இப்போ அதுக்கு வந்து அவருடைய அந்த உழைப்பும் வைராக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு காரணம் என்று நினைக்கிறேன். வேறு பின்னணி இல்லை. பின்னணியிலிருந்து வந்தார்னா அது ரொம்ப எளிதாக போயிடும். அது ஒரு ராஜபாட்டை மாதிரி, ஒரு ரோஜா இதழ்கள் மீது நடக்கிற மாதிரி. இவருடைய இது வந்து முள்பாதையில் நடக்கிற மாதிரியான ஒரு நிலை. இப்போ அதிலிருந்து வந்து இருக்காருங்கிறது தான் அவருடைய முக்கியத்துவம். அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் நிற்கவும் முடிகிறது. அது ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா புறத்தில் அவரை தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு பின்னணி கிடையாது. அவராக நிலைத்து சுயம்புவாக நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஃபோனிக்ஸ் போல் வந்து நின்னார். இப்போ அதனால தான் தொடர்ந்து அவர் நிற்க முடியுது. எனவே அப்படிப்பட்ட இருக்கிற போது அப்போ இவர் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு அண்மை காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல் பழமைக்கும் புதுமைக்கும் மரபுக்கும் நவீனத்துக்குமான ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிறாரு. யார் யாரையோ நாம் ஆசான் என்று சொல்கிறோம், ஆனால் ஆசானுக்கெல்லாம் ஆசானாக இருக்கக்கூடியவர் அவர். எனவே அந்த புதிய விற்பன் என்று சொல்லப்படக்கூடிய ஆசானை கொண்டாட வேண்டிய ஒரு தார்மீக கடமை தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். என் வாழ்க்கை முழுக்க வாசிப்பும் உரையாடலும் தான். நூல் வாசிப்பு மட்டுமல்ல, நூலை வாசித்தல், வரலாற்றை வாசித்தல், மனிதர்களை வாசித்தல் என்று என்னுடைய வாசிப்பு பல்கி கொண்டே போகும். அதுபோல் என் முன்னோர்களோடு உரையாடல், என்னுடைய சரவடியோடு உரையாடல் என்று என்னுடைய உரையாடல் தொடரும். என்னுடைய காலத்துக்கு பின்னாலும் என் நூல்கள் பேசும். எழுதினனா என்ன ததாகதன், பேச்சை தவிர என்ன செய்தனர் ஓசோவும் ஜேகேயும், எல்லாம் பேசியதை தான் நூல்களாக ஆகின்றன. ஆக இந்த சமூகத்தை நான் வாசிக்கின்றேன், வாசித்தலால் நான் உயிர்த்தெடுக்கின்றேன், அதனை உரையாடலாக தொடர்ந்து நடத்துகின்றேன். என் கல்லறைக்கு பின்னாலும் அந்த உரையாடல் இந்த சமூகத்தை வழி நடத்தும்.